சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே அக்காவை சந்திக்க வந்த இளம்பெண்ணை அவரது அக்காவின் கணவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து இளைஞர் வீடியோ எடுத்து மிரட்டுவதாக புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அக்கா தங்க இருவரும் கூட்டாக போலீசில் புகார் அளித்துள்ளனர். மேலும் குற்றச்சாட்டப்படும் இளைஞர் வரதட்சணை கேட்டு மனைவியை சித்திரவதை செய்து வந்ததாகவும் குழந்தையின்மையை காரணம் காட்டி தொல்லை கொடுத்து வந்ததாகவும் கூறப்படும் நிலையில் அவரை போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறையில் தலித் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்கள் உடலை பெற்று சென்றனர். மயிலாடுதுறை கலைஞர் நகர் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞர் கடந்த புதன்கிழமை இரவு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய கோரி கடந்த 2 நாட்களாக இளைஞரின் உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இதில் ஈடுபட்ட 7 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ணன் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பழி தீர்க்கும் வகையில் அஜித்குமார் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. கொலையாளிகள் கைது செய்யப்பட்டதையும் மாவட்ட எஸ்பி நடத்திய சமாதான பேச்சுவார்த்தையையும் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்ட அஜித்குமாரின் உறவினர் உடலை பெற்று சென்று தகனம் செய்தனர். கிருஷ்ணகிரி அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டரை கொலை செய்த சம்பவத்தை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவேரிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த வேலன் என்பவர் அதே பகுதியில் டேங்க் ஆபரேட்டராக பணிபுரிந்து வந்தார். 7 ஜடை ஏரியில் மின் மோட்டாரை நிறுத்துவதற்காக வேலன் சென்றபோது அங்கிருந்த முனியப்பன் என்பவர் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை தொடர்பாக தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் முனியப்பன் கையில் வைத்திருந்த கத்தியால் வேலனை குத்திவிட்டு அங்கிருந்து தப்பியோடினார். இதில் வேலன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கொலையாளியை கைது செய்ய கோரி உயிரிழந்த வேலனின் உறவினர்கள் காவேரிப்பட்டினம் பாலக்கோடு பிரிவு சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தப்பியோடிய முனியப்பனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.